கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள், குரு பெயர்ச்சி. குரு அருள் இருந்தால் திருவருள் நமக்கு நிச்சயமாக உண்டுங்க. குரு பார்க்க கோடி நன்மை கிடைக்கும். குருவுடைய அருள் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் சிறப்பான பலனை பெறலாம். சனியை சாய்வாக கும்பிடு, குருவை நேராக கும்பிடு அப்படிங்கிறது ஆன்றோர் வாக்கு. அதாவது சனி பகவானை கும்பிடுறப்ப நம்ம நேருக்கு நேராக நின்று கும்பிடக்கூடாது. ஒரு வலதுபுறமோ அல்லது இடதுபுறமோ நின்று சாய்வாக தான் கும்பிடணும். குரு பகவானை கும்பிடுறப்ப நேருக்கு நேராக நின்று கும்பிடணும். குருவோட கடைக்கண் பார்வை, குருவோட ஒரு துளி பார்வை நமக்கு கிடைத்தாலும் போதும், அத்தனை சுபகாரியங்களும் நம் வாழ்வில் நடக்க வேண்டிய அத்தனை சுபகாரியங்களும் நமக்கு நடக்கும். முட்டாளாக இருக்கக்கூடியவன் கூடி குருவின் பார்வை கிடைத்தால் அறிவாளி திகழ்வான். மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்கணும் அப்படின்னா குருவுடைய அருள் வேணுங்க. ஒவ்வொரு விஷயத்திற்குமே குருவுடைய அருள் இருந்தால் நிச்சயமாக சிறப்பான பலனை நாம் பெற முடியும். இந்த பதிவில் நம்ம குரு பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை பார்க்கலாமுங்க. இந்த மந்திரத்தை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றப்ப குருவுடைய திருவருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. குரு பகவானுக்கு உரிய காயத்ரி மந்திரத்தை காலை வேளையில் சொல்லலாம். அதாவது காலை 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ளே சொல்லலாம். மாலை வேளையில் சொல்லலாம். மாலை 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ளே சொல்லலாம். இந்த நேரங்களில் சொல்கிறப்ப நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். மதிய நேரம் அப்படிங்கிறது குரு ஓரை இருந்தால் சொல்லலாம். மதிய நேரத்தில் சொல்கிறப்ப குரு ஓரை இருக்கிறப்ப குருவுடைய காயத்ரி மந்திரத்தை சொன்னால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்குங்க. வீட்டில் ஒருத்தங்களுக்கு பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒருவருக்காக மற்றொருவர் வேறு எந்த தெய்வத்தை வேணாலும் வழிபாடு செய்யலாம். அதாவது ஒரு பூஜை, ஒரு வழிபாடு, ஒரு பரிகாரம் எதை வேண்டுமானாலும் மற்றவர்களுக்காக நம்ம செய்யலாம். ஆனால் குரு பகவானை வழிபாடு செய்கிறப்ப மட்டும் அவரவர் தேவைக்கு அவரவர் வழிபாடு செய்தால் மட்டுமே பலன் கிடைக்கும். அதாவது மகனுக்காக அம்மா குருவை வேண்டினால் நிச்சயமாக பலன் கிடைக்காது. மகனுக்காக மகனே வேண்டினால் மட்டுமே பலன் கிடைக்கும். அதனால் குரு பகவானை மட்டும் நம்ம தேவைக்கு நாம தான் வழிபாடு செய்யணும். குருவுடைய அருள் நம்ம எல்லாருக்கும் நிச்சயமாக வேணுங்க. தினம்தோறும் குரு பகவான் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய முடியல அப்படின்னாலும் குரு பகவானை நினைத்துட்டு அவருடைய காயத்ரி மந்திரத்தை ஒரு 3 முறை 5 முறை சொன்னாலே போதும், நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். குருவுடைய திருவருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. வாங்க குரு பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை பார்க்கலாம். குரு பகவானுடைய சன்னிதானத்தில் நின்றும் இந்த மந்திரத்தை சொல்லலாம்ங்க. காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது மிகச்சிறந்த மந்திரம். மந்திரங்களுக்கெல்லாம் மூத்த மந்திரம். மந்திரங்களுக்கெல்லாம் தாயாக விளங்கக்கூடிய காயத்ரி மந்திரத்தை குரு பகவான் சன்னதியில் நின்று சொன்னால் இன்னமும் கூடுதலான பலன் கிடைக்கும். ஓம் குரு ராஜாய வித்மகே சர்வ வித்யாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்.